கிட்டத்தட்ட ஒரு 8 டைப் ஆஃப் வெரைட்டி வந்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு 8 டைப் ஆஃப் ஃபுட் வந்து இதில் நம்ம சிக்கன் தான், பட் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி அதுக்கு தேவையான பவுல்ஸ் எடுத்து வச்சு சிக்கன் எடுத்து வச்சு இப்போ ஒவ்வொரு பவுலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் மசாலா ஆட் பண்ணிட்டு தயிர் ஆயில் என்னென்ன ஃப்ளேவர் மசாலாவோ அதை யூஸ் பண்ண போகிறாங்க. பெஸ்ட் பீஸ் ப்ளஸ் லெக் பீஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணாங்க. ஒரு பீஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது நல்லா மசாலா அப்ளை பண்ணிச்சு. பார்க்கும்போது பாருங்கள் நல்லாவே நல்லா இருக்குது. ஒரு சிக்கன் பீஸுக்கு தேவையான மசாலா தான் எடுத்துக்காங்க. ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வச்சு ரோஸ்ட் பண்ணால் வந்து மசாலா நல்லா வந்து சிக்கன் உள்ள இறங்கும். சிக்கன் உள்ள இறங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா அப்ளை பண்ண உடனே ரோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குது. மசாலாவும் மீட் உள்ள இறங்காது. ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லா கோடு போட்டு வச்சு மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கிருக்கும். இறங்கி இப்போ நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஊற வச்சா வந்து மசாலா வந்து நல்லா உள்ள டீப்பாக இறங்கும். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு அது இல்லை. அவரோட நேம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தந்தூரி சிக்கன் பார்பிக்யூலாம் செய்யலாம். இது 4 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி ஐட்டம். அது 4 வெரைட்டி பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ ஐட்டம். இது 4 டைப் ஆஃப் ஃப்ளேவரில் தந்தூரி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ரோஸ்ட் ஆகல, மீட் பச்சையாக இருக்குது. பார்க்கும்போது தெரியும் சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கான டிஷ் வந்து ஒரு 4 டிஷ் வந்து ரெடி பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து ஸ்வீட் வித் ஸ்பைசியோட ஒரு ஃப்ளேவரில் கொடுக்கும். டேஸ்ட் வந்து ஸ்வீட்டும் ப்ளஸ் ஸ்பைசி மிக்ஸ் ஆகி ரொம்பவும் ஸ்பைசி இல்லாமல் குழந்தைங்க லைக் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கான சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தந்தூரி சிக்கன் பார்க்கும்போது எப்படி இருக்கும், வெரி அட்ராக்டிவாக இருக்கா, கலர் சரி ப்ளஸ் சிக்கனோட அந்த மீட்டும் பாருங்கள் சாப்பிடும் போது பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்பிக்யூ வந்து 4 வெரைட்டி பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லியிருந்தீங்களா அந்த குழந்தைக்கான வந்து ஜூசி சிக்கன், அதாவது கொஞ்சம் கிரீமியாக பண்ணிடுறாங்க. குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் எடுத்து பைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மசாலா வந்து அந்த க்ரீம் வந்து உடைக்கலாம். பட் வந்து இது மசாலா ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்பைசி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்க ஸ்மால் ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க நம்ம சேனல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தந்தூரி சிக்கன் பார்பி சிக்கன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற சிக்கன் பிடிச்சிங்கன்னா எந்த சிக்கன் பிடிக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்றதுனால டேஸ்ட் பண்ணலை, சாப்பிட மாட்டோம். நல்லா ஆவி பறக்க டாஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க கிரீமியோட. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் பார்பி சிக்கன் ரெடி ஆச்சு. ஓரளவுக்கு கார்னிஷ் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே இருக்குது. சிக்கன் ரொம்ப அட்ராக்டிவாக ஜூஸியாக நல்லா இருக்குது. இது வந்து ஸ்பைசி சிக்கன் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் சிக்கன் சீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. இதுலேயும் வந்து ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு டைப் ஃப்ளேவர் பார்க்கும்போது எப்படி பாருங்கள். எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நமக்கு நான் சாப்பிட இல்லை எழுச்சி படிப்போம் அப்படின்னா சாப்பிடல. இது பார்த்துக்கிறேன் ஃபுல்லாக பட்டை ஊற்றி ரெடி பண்ணிடுவாங்க. அந்த பட்டை ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே தூக்கு காலி ரெடி பண்ணி ஒரு கைஸ் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.